அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு லாபட்டா லேடீஸ், அதாவது தொலைந்து போன பெண்கள் அப்படிங்கிற 2024 வெளிவந்த கதையை சொல்ல போகிறேன். இது ஹிந்தியில் வந்திருக்கு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது 2001 நடக்கிறதா சொல்கிறாங்க. தீபக் ஒரு ஏழை, படிப்பறிவு கம்மி அவனுக்கு. ஆனால் கடினமான உழைப்பாளி, விவசாயி, பயந்த சுபாவம். ஆசையாக அவனுக்கு இப்போ தான் குமாரி கூட கல்யாணம் ஆகி இருக்குது. குமாரியை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டான் தீபக்கு. குமாரி 18 வயசு தான் இருக்கும், சின்ன பொண்ணு, ரொம்ப அழகாக இருக்கா. தீபக் மேலே ஆசையாகவும் இருக்கா. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. குமாரியும் சரியாக படிக்கலை. இப்போ கல்யாணம் செஞ்சுருக்க கணவன் தீபக்கை தான் கண்கண்ட தெய்வமாக அவன் நினைக்க ஆரம்பிச்சிருக்கா. தன்னோட வீடு, கிராமம், அதை தவிர இந்த குமாரி வேற எங்கேயுமே வெளியில் போனது கிடையாது. கணவன் கூட புது வாழ்க்கை துவங்க போகிறதையும் புருஷன் வசிக்கிற கிராமத்துக்கு போக போகிறதையும் நினச்சி அவளுக்கு கொஞ்சம் பயமாக நடுக்கமாக தான் இருந்துச்சு. பெரியவங்க பார்த்து செஞ்ச கல்யாணம். திருமணமான பிறகு பொண்டாட்டியான குமாரியுடைய முகத்தை ஒரு சில முறை தான் தீபக்கு பார்த்துருக்கான். இந்த குமாரியும் புருஷனோட கிராமத்தோட பேர், அவனுடைய வீட்டு அட்ரஸு அப்படின்னு எதுவுமே அவளுக்கு தெரியாது. முக்காடு போட்டபடி சிவப்பு கலரில் ஜிகு ஜிகுன்னு திருமண உடையில் புருஷன் கூட சந்தோஷமாக ஊருக்கு வர ஆரம்பிக்கிறா குமாரி. 2 பேரும் அப்படியே 2 வீலரில் வந்து அங்கேருந்து அந்த குக்கிராமத்துலேருந்து பஸ்ஸில் ஏறி ஒரு லோக்கல் ட்ரெயினில் ஏறிட்டாங்க. ட்ரெயின்லேயும் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. கணவன் மனைவியாக குமாரியும் தீபக்கும் ஒன்றா ஆசையாக அமர்ந்து உட்கார்ந்து வர முடியல. இதற்கிடையில் தீபக்கு பயம் காரணமாக தன்னுடைய மனைவி கிட்ட நகைகளை எல்லாம் கழட்ட சொல்லி அதை ஒரு கர்ச்சீஃபில் கட்டி எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் பத்திரமா வச்சிருந்தான். இப்போ மனைவியை வேறு இடத்துல உட்கார வச்சுட்டு அவன் வேறு இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து இடம் கிடச்ச உடனே அங்கே உட்காந்துக்கிறான். இதே ரயில் பெட்டியில் திருமணம் முடிஞ்ச கையோடு வேற ஒரு தம்பதியும் பயணப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கல்யாண பொண்ணும் பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் அதே மாதிரியான முக்காடு போட்டு திருமண உடையில் இருந்தா. அந்த பொண்ணோட பேர் ஜெயா. அவளுடைய புருஷன் பேர் பிரதீப். அந்த பிரதீப் சரியான ரவுடி. ரொம்ப டயர்டாக இருந்ததால் மாப்பிள்ளை தீபக்கு அப்படியே தூங்கி போயிட்டான். நடு இரவில் அந்த இருட்டில் அவன் எழுந்தபோது அவனுடைய ஸ்டேஷன் வந்திருந்துச்சு. அவன் இறங்க வேண்டிய ஸ்டேஷனில் அவசரமாக அதே போல் மணப்பெண் கோலத்தில் அதே ரெட் ட்ரெஸ்ஸில் முக்காடு போட்டபடி இருந்த ஒரு பெண்ணை தட்டி எழுப்பி அழைச்சிக்கிட்டு இறங்கி வந்துட்டான் தீபக்கு. அந்த பொண்ணும் தீபக் பின்னாடியே நடந்து வர ஆரம்பிக்கிறா. அப்படியே ஒரு பஸ்ஸில் ஏறி தங்களுடைய கிராமத்துக்கு வந்து அப்படியே ராத்திரி நேரத்தில் தான் வீட்டுக்கு வராங்க. அந்த குக்கிராமத்தில் தீபக்குடைய அப்பா, அம்மா மற்றும் எல்லா உறவுகளும் தடபுடலாக ரொம்ப ஆசையாக ஆரத்தியெல்லாம் எடுத்து வரவேற்கிறாங்க. அந்த முக்காடை தூக்கி பார்த்த உடனே தான் தெரியுது அந்த பொண்ணு குமாரி இல்லை, வேற ஒரு பொண்ணாக இருந்தா. அந்த பொண்ணை பார்த்த உடனே தீபக்கு பயத்தில் கீழே உட்காந்து அப்படியே அழ ஆரம்பிச்சிட்றான். தீபக்கு இப்போ தவறுதலாக அழைச்சிக்கிட்டு வந்திருந்த பெண்ணோட உண்மையான பேர் ஜெயா. அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு. அவளுக்கு அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிரதீப் அப்படிங்கிற ரவுடி கூட திருமணமாகி இருந்தது. அந்த பிரதீப் ஜெயாவின் பெற்றோர்கள்கிட்ட அதிகமாக நகைகளை வரதட்சணையாக வாங்கியிருந்தான். அவனுக்கு இந்த ஜெயா 2வது மனைவி தான். முதல் மனைவியை கேட்ட வரதட்சணையை கொடுக்கல அப்படின்னு எரிச்சே அவன் கொன்னுட்டானான். அந்த பிரதீப் கூட ஜெயாவுக்கு நடந்த கட்டாய திருமணத்தில் அவளுக்கு வாழ பிடிக்காம செல்ஃபோனை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு இந்த தீபக் கூப்பிட்ட உடனே தனக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸாக எடுத்துக்கிட்டு அவன் கூட வந்துட்டா ஜெயா. ஜெயாவுக்கு இயற்கை விவசாயத்தை பற்றி படித்து பட்டம் வாங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஆசை இருந்து வந்துச்சு. நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு அவளுக்கு ஆசை. ஆனால் அவளுடைய கிராமத்தில் அவங்க அப்பா அம்மா பொண்ணை கல்யாணம் செஞ்சு வைக்கிறது தான் தங்களுடைய கடமை அப்படின்னு வந்த வரனுக்கு இப்படி கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்க.
அவளுடைய பெற்றோர்கள் வீட்டில் அவளை பிரதீப்புக்கு கட்டாய திருமணம் செஞ்சு வச்சிட்டதுனால மணமகன் பிரதீப்பிடமிருந்து தப்பிக்க நினைத்த ஜெயா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டா. வீட்டுக்கு வந்தவுடன் தான் அழைத்து வந்தது தான் தாலி கட்டிய மனைவி குமாரி இல்லை என்று தெரிந்தவுடன் தீபக் நொடிந்து போய் அழுது கொண்டே இருந்தான். ஓடிப்போய் ஒவ்வொரு ஸ்டேஷனாக மனைவியை தேடி கொண்டிருந்தான். தன் மனைவியை தானே கண்டுபிடிக்க விரும்பினான் தீபக். தன் ஏரியா போலீஸில் சென்று அந்த சப் இன்ஸ்பெக்டரிடம் நடந்ததை தெரிவிக்கிறான் தீபக். தன் மனைவி குமாரியை கண்டுபிடித்து தர சொல்லி வேண்டுகிறான் தீபக். குமாரியின் ஃபோட்டோவோ எந்தவித அடையாளமோ தற்போது தீபக்கிடம் இல்லை. போலீஸ்காரர் தீபக்கை திட்டுகிறார். எப்படி உன் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கிறார். மேலும் தீபக்குடன் தவறாக வந்திருந்த பெண் ஜெயாவுக்கு மீண்டும் தன் பெற்றோர்கள் வீட்டிற்கோ கணவன் வீட்டுக்கோ போக விருப்பமில்லாத காரணத்தினால் அந்த ஜெயா அவளது பெயர் மற்றும் விலாசத்தை சப் இன்ஸ்பெக்டரிடம் தவறாக சொல்லிவிடுகிறாள். மருமகளாக அந்த வீட்டுக்கு வந்த அந்த ஜெயாவை குடும்பத்தில் அனைவரும் சந்தேக கண்ணுடன் பார்க்க ஆரம்பிக்கின்றனர். ஒருவேளை இவள் திருடியாக இருப்பாளோ என்றும் அவர்கள் பயந்தனர். ஆனால் ஜெயா அனைவரிடமும் மிக அன்பாக பழகினாள். அவர்களுக்கு பணிவிடைகள் செய்கிறாள். அந்த கிராமத்தில் சில விவசாயிகளுடன் பழகிய ஜெயா இயற்கை பூச்சிக்கொல்லிகளை எளிதில் தயாரித்து பயன்படுத்தும் முறையை சொல்லிக் கொடுக்கிறாள். தீபக்கோ தொலைந்து போன மனைவியை தேடியபடியே ஏங்கியபடியே தேடி அலைகிறான். தான் தவறுதலாக அழைத்து வந்துவிட்ட பெண் ஜெயாவை உரியவர்களிடம் சேர்க்கும் வரை தன் வீட்டில் அவளை பாதுகாப்பாக வைத்திருக்க விரும்பினான் தீபக்கும். ஜெயா தீபக்கின் அண்ணியுடன் நட்பாக பழக ஆரம்பிக்கிறாள். தீபக்கின் அண்ணி பூனம் நன்றாக தத்ரூபமாக மனித முகங்களை வரைவதில் கெட்டிக்காரி. தீபக்கின் அண்ணி பூனத்திடம் ஜெயா தீபக்கின் மனைவியான தொலைந்து போன குமாரியின் முகத்தை ஞாபகப்படுத்தி வரைய சொல்கிறாள். வரைந்த அந்த முகத்தை பல பிரிண்டுகள் போட்டு அதில் தீபக்கின் வீட்டு அட்ரஸையும் தனது செல்போன் நம்பரையும் அச்சிட்டு சுற்றியுள்ள பல கிராமங்களின் ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாம் ஒட்ட சொன்னாள் ஜெயா. ஜெயா இதற்கிடையில் தான் படிக்க விரும்பிய காலேஜுக்கும் அப்ளிகேஷன் போட்டிருந்தாள். அவளுக்கு காலேஜில் இடம் கிடைத்து விடுகிறது. இங்கே கணவன் தீபக்கை தவறவிட்ட குமாரி பயந்தபடி அங்குமிங்கும் அதே ரயில்வே ஸ்டேஷனில் அலைந்து திரிகிறாள். கணவன் எந்த ஊர் எந்த அட்ரஸ் அவனுடைய வீடு என்று எதுவுமே தெரியாத குமாரிக்கு யாராலும் உதவி செய்ய முடியவில்லை. ஸ்டேஷன் மாஸ்டர் அவளுக்கு உதவ முற்படுகிறார். அவராலும் அட்ரஸ் தெரியாத காரணத்தினால் குமாரிக்கு உதவ முடியவில்லை. தன் பெற்றோர்கள் வீட்டுக்கும் போக விரும்பவில்லை குமாரி. எப்படியும் என் கணவர் தீபக் என்னை தேடி இங்கு வருவார், எனவே நான் அவருக்காக இதே இடத்தில் காத்திருப்பேன் என்று அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாள் குமாரி. காரணம், திருமணமாகி தனியாக கிராமத்துக்கு திரும்ப போனால் ஊரில் அவளை கேவலமாக பேசுவார்களாம். அதற்காக பயந்தாள் குமாரி. அப்போது அங்கேயே பிளாட்ஃபார்மில் டிஃபன் கடை வைத்திருக்கும் மஞ்சு என்ற நடுத்தர வயதுடைய பெண்ணின் கடையில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாள் குமாரி. மஞ்சுவோ யாருமில்லாமல் தனியாக ஒரு தனி பெண்ணாக தைரியமாக சுய தொழில் செய்து சம்பாதிக்கும் ஒரு நடுத்தர வயதுடைய பெண்மணி. அங்கு வேலை செய்ததில் குமாரி அந்த சின்ன டீ கடை எப்படி நடக்கிறது, எப்படியெல்லாம் லாபம் மிஞ்சுகிறது என்பதெல்லாம் புரிய ஆரம்பித்து கற்றுக்கொண்டாள். தனக்கு தெரிந்த சில தின்பண்டங்களை செய்து கொடுத்து நல்ல பேரையும் வாங்குகிறாள் குமாரி. குமாரியிடம் கடைக்காரம்மா மஞ்சு மிக அன்பாக பழக ஆரம்பிக்கிறாள். தான் தன் கணவன் தீபக் வீட்டுக்கு போனாலும் டிஃபன் கடை போட்டு தன் கணவன் மற்றும் குடும்பத்தாருக்கு ஒத்தாசையாக பணம் சம்பாதித்து தரப்போவதாக சொல்கிறாள் குமாரி. அவளுக்கு இப்போது தன்னம்பிக்கை வந்திருந்தது. இங்கே தீபக்குடன் வந்திருந்த ஜெயா அவள் சொன்ன பெயர் மற்றும் அட்ரஸ் எல்லாம் பொய்யானது என்று கண்டுபிடித்து விடுகிறார் சப் இன்ஸ்பெக்டர். அவளை கண்காணிக்க ஆரம்பிக்கிறார். ஜெயாவை ஸ்டேஷனுக்கு அழைத்து விசாரிக்கிறார் இன்ஸ்பெக்டர். ஜெயா தன்னுடைய படிக்கும் விருப்பத்தை அவரிடம் தெரிவிக்கிறாள். அதற்குள் அந்த கிராமத்துக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டான் ஜெயாவின் கணவனான பிரதீப். அவளை அடித்து இழுத்து செல்ல முற்படுகிறான் அவன். சப் இன்ஸ்பெக்டர் ஜெயாவின் கணவர் பிரதீப்பை பற்றியும் விசாரித்து தெரிந்து வைத்திருப்பதனால் ரவுடி பிரதீப்பை மிரட்டி அவனுடன் வாழ பிடிக்காத ஜெயாவை விட்டு விலகி செல்லுமாறு கூறுகிறார். இல்லையென்றால் முதல் மனைவியை கொன்ற வழக்கில் அவனை அரெஸ்ட் செய்ய போவதாகவும்
சொல்லி பிரதீப்பை மிரட்டுகிறார் சப் இன்ஸ்பெக்டர். பிரதீப்பும் பயந்து போய் ஜெயாவை விட்டு விலகி செல்கிறான். இங்கே ஸ்டேஷனில் ஒட்டப்பட்ட குமாரியின் போஸ்டரை பார்த்துவிட்டு குமாரியும் தன் கணவன் தீபக்கை தேடி வர ஆரம்பிக்கிறாள். அவனிடம் வந்து சேர்ந்தாள் குமாரி மிக தைரியமாக. குமாரியை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு இப்போது ஜெயா தான் விரும்பியபடி மேல் படிப்பு படிக்க டெஹ்ராடூனுக்கு எல்லோரிடமும் நன்றி சொல்லிவிட்டு செல்கிறாள். நன்றி.